மக்கள் எதிரொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்பொழுதும் நம்மோடு அரசியல் விவாதத்தில் பங்கு கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் அன்பு தோழர் நெப்போலியன் வருகை தந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். இன்று நடைபெற இருக்கிற வருகிற 2026 தேர்தலை நோக்கி மிக பரபரப்பா அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரத்துல முதல்வரோடு கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில திமுகவுக்கு பெறக்கூடிய வாக்கு வங்கியில 25%, அதாவது நாளில் ஒரு ஓட்டு விசிகாவினுடைய ஓட்டு கொத்து கொத்தாக திமுக குவியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எந்த அடிப்படையில இந்த பேச்சு வந்திருக்கு? நாளில் ஒரு பங்கு என்பது அதான் நம்முடைய மறைந்த பெருந்தலைவர் ஐயா இளைய பெருமானவனுடைய அரசின் சார்பாக கட்டப்பட்டு இருக்கிற அந்த நினைவு மண்டபம் பிளஸ் அவருடைய முழு உருவ சிலையை திறக்கும் நிகழ்வில் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதான் அந்த யதார்த்தத்தை பதிவு செய்திருக்கிறார் எங்களுடைய தலைவர். அப்படிதான் இருக்குது. அப்படிதான் கடந்த இடைத்தேர்தல்களில் விக்கிரவாணி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரிதான், கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சரிதான், சட்டமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சரிதான், எல்லா தேர்தலிலுமே பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அதிகப்படியான களப்பணி செய்து திமுக கூட்டணிக்கு அதிகப்படியான வாக்குகளை பெற்று தந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம அதை பதிவு செய்யறோமே தவிர வெறுமனே விளம்பரத்திற்காக நம்ம அந்த கருத்துக்களை எங்கள் தலைவர் பதிவு செய்யல. அது எப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வாக்குச்சாவடினா அந்த வாக்குச்சாவடிகள் இத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதில் தலித் வாக்காளர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தலித் அல்லாத வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அப்போ போன கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா தலித் இருக்கிற வாக்குச்சாவடிகள்ல, தலித் மக்கள் அதிகம் பெரும்பான்மையாக இருக்கிற வாக்குச்சாவடிகள்ல பெரும்பான்மையான வாக்குகள் திமுக கூட்டணிக்கு விழுந்திருக்கிறது. அது களத்துல நாங்க கண் கூட சந்திச்சது. அதன் அடிப்படையில் தான் திமுக கூட்டணி இன்னைக்கு அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறோம். நம்ம அது யதார்த்தமானது, உண்மை அதுதான். இப்ப அப்படி இந்த முறையும் 2026 சட்டமன்ற தேர்தலும் அதே மாதிரி ஒரு வாக்கு நம்ம பதிவு செய்யணும். இன்னைக்கு ஏகப்பட்ட சாதியவாதிகளும் மதவாதிகளும் இன்னைக்கு சேரிகளை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அதன் நம்ம டைவெர்ட் ஆகிடக்கூடாது. அவருடைய சிந்தனையில் நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது. நமக்கு இருக்கிற ஒரே சனாதனவாதிகள் இந்த தமிழகத்திலே கால் ஊன்ற விடக்கூடாது. அதுக்கு துணை போகிற அளவில் இங்க இருக்கிற அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. அப்ப நம்ம அந்த ஓட்டு அதிமுகவுக்கு போடுற ஓட்டாக இருந்தாலும் அது பாஜகவுக்கு போட்ட ஓட்டா மாறிடும். அதன் அடிப்படையில நம்முடைய வாக்குகள் என்பது திமுக கூட்டணிக்கு விழணும் என்கிற ஒரு ஒற்றை நம்பிக்கையில் நம்ம சொல்ற வார்த்தை. அப்படிதான் நடக்கும். விடுதலை சிறுத்தைகள் எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். இது யதார்த்தமான உண்மை. அந்த உண்மையை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். இது எந்த கூட்டணி பேரத்துக்காகவும் நம்ம தலைவர் அங்க அறிவிக்கல ஸ்டேஜ்ல. அந்த இடத்துல மத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் இருக்கிறாங்க, செல்வப்பிரத போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த கட்ஸ் இருக்குது தலைவருக்கு. அதனால சொல்ல, ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வன்னியரசு அவர்கள் பேசுகிற போது சொன்னாங்க, காங்கிரஸுக்கெல்லாம் என்ன ஓட்டு வங்கி இருக்கு, அதை விட கூடுதல் இருக்குன்னு சொல்லப்போம். இப்ப அனைத்து வரையும் வச்சு கொண்டு எழுச்சி தமிழர் அவர்கள் நாங்கள் 25% ஓட்டு எங்க ஓட்டு தான் அப்படின்னு அதான் சொன்னதை செய்வாங்க. எங்கள் தலைவர் சொல்வதை அதை செய்யக்கூடிய தொண்டர்கள் இன்னைக்கு மிக வலுவா மிக வீரியமா களமாற்ற இருக்கிறாங்க. அந்த தலைவர் தொண்டர்களை நம்பிதான் எங்கள் தலைவர் அந்த வார்த்தையை விடுறாங்க. ஏன்னா கடந்த தேர்தல் நம்ம சாதிச்சிருக்கோம். கடந்த தேர்தலை இந்த திமுக கூட்டணிக்கு நல்ல படிப்பினை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு அனைத்து கூட்டணி கட்சிகளை, எல்லா கூட்டணி கட்சிகளும் நம்ம மதிக்கிறோம். அதுல எந்த குறைத்தெல்லாம் மதிப்பிடல. ஆனா இன்றைக்கு வளர்ந்திருக்கிற ஒரு கட்சியாக, குறைந்தபட்சமாக வாக்கு வங்கி அதிகமாக உள்ள கட்சியாக இன்னைக்கு நாம இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு எங்களுடைய கட்சியை பலவீனப்படுத்துவதற்காக, எங்கள் தலைமையை பலவீனப்படுத்துவதற்காக சில ஊடகவாதிகளும் சில ஊடகக்காரர்களும் பொய் பிரச்சாரத்திலே உண்டுபடலாம். திமுக விடுதலை சிறுத்தைகள் சேரியை சேர்ந்தவர்கள் அதிகப்படியான விஜய் கட்சிக்கு போவாங்க வருவாங்க, அதனால ஓட்டு மாறிடும் போயிடும், ஓட்டு திமுக கூட்டணிக்கு விழாதுங்கிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்பானது. விடுதலை சிறுத்தைகள் இப்போ என்பது நாங்க எல்லாமே எனக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா சேரிகளுமே அரசியல் படுத்தப்பட்ட கிராமம் மாதிரி இருக்கிறது. யாருக்கு ஓட்டு போடணுங்கிற ஐடியாலஜியோட தான் ஓட்டு போடுறாங்க. யாருக்கும் கண்டமணிக்கெல்லாம் ஓட்டு போட மனநிலை இன்னைக்கு இருக்க சேரிகள் இல்லை. அதை இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ளணும். எங்கள் தலைவர் பேசுகிற அரசியல் மக்கள் நலன் சார்ந்த அரசியலாக இருந்தாலும் அது தலித் மக்களின் விளிம்பு நிலை மக்களுடைய அரசியலை பேசுகிற கட்சியாக இருக்கிறது. அதனால அந்த மக்கள் எங்கள் தலைவரை நம்புறாங்க. எங்கள் தலைவர் நம்புவதால் நாங்க அந்த கூட்டணிக்கு நாங்க வாக்களிக்க சூழல் தான் இன்னைக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் எங்கள் தலைவர் அந்த வார்த்தையை விடுகிறார். அது உண்மை. அது அதுக்கு சொல்றதுன்னா ஒரு கட்ஸ் வேணும். அந்த சில பேர் பொய் வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க, செயல் ஒண்ணு இருக்கும், சொல் ஒண்ணு இருக்கும். எங்கள் தலைவர் என்ன சொல்றாரோ அதான் செயலா இருக்கும். அதுதான் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருவரும் அதுதான். எங்கள் தலைவர் சொல்வதை அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வீரியமிக்க சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் களமிறக்கணும்.
2026 தேர்தல் ம். திமுக கூட்டணி நாங்கள் வந்து வெற்றி பெற வைப்போம். எங்கள் கண்டிப்பா தலைவர் இதே சொல்லுகிறார். கட்சியோட அதிக சீட்டும் வாங்கணும்ல. ஆமா, தொண்டர்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு தலைவரே சொல்றாங்க. 25% ஓட்டு அதிகமா போடக்கூடிய கட்சியாகவும் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிற பட்சத்துல அதிகமாக எதிர்பார்க்க வேண்டும் என்று தொண்டர்கள் எதிர்பார்க்கறாங்களே. இல்ல அது நம்ம எதிர்பார்க்கறது தானே. அது எந்த மாற்று கருத்துமே இல்லையே. ம். இப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் இப்ப வந்து திமுகவும் வந்து விடுதலை சிறுத்தைக்கு எதிரான கட்சி இல்லையே. அவங்களும் கல யதார்த்தத்தை பார்த்து தானே இருக்கிறாங்க. ம். களத்துல யாரு வந்து இன்னைக்கு வந்து நம்பகத்தன்மை எடுக்கிறான்னு பாக்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியிலே வந்து அதிகப்படியான வந்து செல்வாக்கு உள்ள கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம குறைத்து மதிப்பிடல. பெரும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்சிகள் அது. இன்னைக்கு அது நிலைமை என்னவாக இருக்கிறதுன்னு கேள்விக்குறி இருக்கிறது இல்ல. எந்த கிராமங்களும் எந்த இளைஞர்கள் அது படையெடுத்து போறான் இன்னைக்கு. இன்னைக்கு எல்லாமே வந்து சனாதனவாதிகள் விழுகிட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு எல்லாம் சாதிய கட்டைக்குள்ளார போயிட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு ஆண்ட கட்சிக்கோ ஆளுகிற கட்சிக்கோ அடிமையாக தானே இருக்கிறாங்க எல்லாமே. இன்னைக்கு வந்து அதெல்லாம் உடைத்து இன்னைக்கு வந்து தனித்துவமா வந்து ஒரு கொள்கை புரிதலோடு இருக்கிற கட்சி தொண்டர்கள் யாருன்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் தான். அது பெரியார் இருந்தாலும் சரிதான், அம்பேத்கரிசமாக இருந்தாலும் சரிதான், மார்க்சியமா இருந்தாலும் சரிதான், எந்த கொள்கையோடு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வெறுமனே கூட்டத்திற்காக நான் எந்த இடத்துல எங்க தலைவர் வந்து பேசினதில்லை. அவர்கள் ஒவ்வொரு வரவர்களை கட்சியில் சேருகிறவர்களை அரசியல் படுத்துகிற கட்சியாக இருக்கிறது. இவன் நாங்கள் அரசியல் படுத்தி வைத்திருக்கிற தொண்டர்களை நம்பி தொண்டர்களுடைய மனநிலையிலிருந்து எங்கள் தலைவர் அந்த கட்ஸா பேசுறாரு. அவ்வளவுதான். அதே கட்சி தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதையும் எல்லா இல்ல ஊடகங்களும் அது தலைவருக்கு அது தெரியப்படுத்தி கள நிலவரம் அதுதான். அப்படி யாரும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. போன நின்ற சீட்டுகளை விட இந்த தாட்டி அதிகப்படியான சீட்டுகளை தான் பெறணும். அதுதான் வந்து உண்மை யதார்த்தமாகவும் கூட இருக்கும். புரியுதுங்களா? அது வந்து திமுக கூட்டணிக்கு தெரியும். அதான் சொல்ல வந்தேன். ஆரம்பத்திலே சொல்றேன் நான். அவர்களுக்கு தெரியும். அவர்கள் வந்து யதார்த்தத்தை புரியாதவர்கள் அல்ல. அனைத்தையும் அறிந்தவர் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள். அதனால விடுதலை சிறுத்தைகள் நிலை எண்ண ஓட்டத்தை அறிந்தவர் அவர். அதனால வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து அவ்வளவு வந்து பலவீனமாக அவர்கள் நினைக்க மாட்டார். அதனால அவருக்கு பலம் பெற்றால் விடுதலை சிறுத்தைகள் பலம் அடைந்தால் அது திமுக பலம் அடைவதற்கு சமம். அதான் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார், திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் 2 தண்டவாளங்களை போல் ஒரே நேர்கோட்டில் செல்கின்றன என்று சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அப்படி இல்ல கட்சி அது. அது வந்து அது திமுக நின்னாலும் சரிதான், விடுதலை சிறுத்தைகள் நின்னாலும் சரிதான். அது வந்து ஒரு கொள்கை புரிதலோடு இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும். இல்லைன்னா இவ்வளவு தூரம் எவ்வளவோ வந்து வசை சொல்களை விடுதலை சிறுத்தைகள் வாங்கி கொண்டாலும் எவ்வளவோ வந்து நிறைய வந்து அவதூறுகளை விடுதலை சிறுத்தைகள் மீது பரப்பினாலும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த புரிதலோடு தான், பரஸ்பர புரிதலோடு தான். கண்டிப்பா அந்த புரிதலை அவர்கள் புரிந்தவர்களாக இருப்பார்கள் திமுக தலைவர்கள். அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகப்படியான சீட்டுகளை பங்களிப்பார்கள், பகிர்ந்தளிப்பார்கள்.